அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு ஜூன் மாதத்தின் 21ஆம் தேதி ஆனி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைய நாளில் நமக்கு பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஏகாதசி திதியானது இருக்குது. மாதத்தில் 2 முறை இந்த ஏகாதசி திதி வரும். வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏகாதசியுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அந்த வளர்பிறை ஏகாதசி நாளுங்கிறது நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் பெருமாளிடம் வேண்டும்னு சொல்லி கேட்கணும். தேய்பிறை ஏகாதசி அன்று நம்ம விட்டு நீங்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்போவுமே இது மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவும் இப்படியெல்லாம் வராது. இந்த முறை நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை ஏகாதசி திதியை அபரா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. அபரா அப்படின்னா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அளவில்லாத செல்வம் நமக்கு சேரும், அளவில்லாத பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம். இப்போ இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே தொலைஞ்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அளவில்லாமல் செல்வம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது நாளைக்கு நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 369 அப்படிங்கிற நிக்கோலா டெஸ்லா கண்டுபிடிச்ச எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தேதியானது 21. இதனுடைய கூட்டுத்தொகை 2யும் 1யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். அடுத்தது 6ங்கிற நம்பர், இது ஜூன் மாதங்கிறதுனால 6வது மாதம் இங்கே கரெக்டாக வந்துடும். அடுத்தது 9 அப்படிங்கிற எண் 2025, இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடும் 369 அப்படின்னு இங்கே பர்ஃபெக்டாக நேர்கோட்டில் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த மாதம் நமக்கு 2 முறை வந்திருந்தது. ஒன்று பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி, அடுத்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா நமக்கு 3வது முறையாக வந்திருக்குது. இதே போல் டைரெக்டான சேர்க்கை நமக்கு இந்த மாதத்தில் இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் வருங்க. அது நான் உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு போடுறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்படி சனிக்கிழமையோட சேர்ந்துருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதி, இது கூட இந்த 369 அடுத்து இன்னும் 2 சிறப்புகளும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த சிறப்பெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே சில விசேஷமான தேதிகள் திதிகள் சேர்க்கைகள்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்ப்போம். என்னடா இது, நேற்று தான் ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொன்னாங்க, மறுபடியும் இன்றைக்கும் ஒன்றா, இப்படி தினந்தோறும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் அதையும் இதையும் கலந்து குளிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சலிப்பு ஏற்படும். இதில் சலிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம சும்மா தண்ணி எடுத்து நம்மளுடைய மேலே ஊற்றும் போது அது கூட சின்ன சின்ன ஒரு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான். அதை நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் பெருசாக நான் செலவான பரிகாரம்லாம் நம்ம சேனலில் எப்போதுமே சொல்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை போட சொல்லுவேன், இல்லைனா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஏதாவது ஃபாலோ பண்ண சொல்லுவேன். இவ்வளோதானே பண்ண சொல்லுவேன். அதனால் நாளைக்கு ஒரு நாளும் இதே போல் நீங்கள் கொஞ்சம் சலிப்படையாமல் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தை பயன்படுத்துங்க. இதை வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் குழந்தைங்கன்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அடுத்து இந்த குளியல் முறையை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதெல்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அதே போல் பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது, வீட்டில் நாங்கள் அசைவம் நேற்று சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி இப்படி குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே தவறு கிடையாது. ஒருவேளை வீடியோ நாளைய நாளில் ரொம்ப லேட்டாக பார்க்குறீங்க, அதாவது மாலை வேலையில் தான் பார்க்குறீங்க, இரவு வேலையில் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிங்க, இல்லைனா உடம்புக்கு குளிங்க, இல்லைனா முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க. நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் தேவைப்படுது. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஏதாவது ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துளி அளவுக்கு எடுத்து உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி நல்லா இப்படி நசுக்குங்க. இப்படி பண்ணும்போது அது பவுடர் மாதிரி ஆயிரும். ரொம்ப போட வேண்டாம், ஒரு
துள்ளி அளவு போட்டிங்க அப்படின்னா போதும். அதை வந்து அந்த தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நேர்மறை ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சொல்லலாம். இது நல்ல ஒரு பணவசிய தாந்திரிக பொருள் அப்படின்னும் சொல்லலாம். அதனால் இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி எங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லையே, நாங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஏலக்காய் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த ஏலக்காயினுடைய அந்த தோலை எடுத்துகிட்டு அந்த விதைகள் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி இந்த தண்ணியில் கலந்து குளிக்கலாம். இந்த ரெண்டை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி போட்ட கையோட இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய் அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்து எழுதிக்கோங்க. இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா 369 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா பணம்லேருந்து வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம்னு சகலத்துக்கும் என்ன விருப்பமோ நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் இந்த எண்களை பயன்படுத்தி பெற முடியும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த எண்ணெய் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணியினுடைய மேற்பரப்பில் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணியில் வந்துட்டு 369 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இது எழுதிட்டு என்ன விருப்பம் வந்து நடக்கணும்னு ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பணமா, இல்லை வேலையா, இல்லை திருமணமா, ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. இல்லைன்னா நடந்து முடிச்சிட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நான் மேலே சொன்ன அந்த பொருட்கள், அதாவது அந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கல, வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு தண்ணியில் இதை எழுதியாவது குளிங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் வந்து நடக்கும். அதாவது முதல்ல இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதை தண்ணீரை வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இப்போ உங்கள் கணவர்கிட்டையும் இந்த மெத்தடு வந்து சொல்லுங்கள். அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவர் வந்துட்டு பயன்படுத்தட்டும். ஏன்னா நாம் வந்து அவங்களுக்காக நினைக்க முடியாது இல்லையா. அவருக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குதுங்கும் போது அவர் தான் அந்த தண்ணியில் எழுதி அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணணும். அதுக்காக தான் நான் சொன்னது. சரி, இப்போ குளிச்சு முடிச்சோடனையும் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதுமே பவர்ஃபுல்லான பணவசிய சிம்பிளை வந்து நம்மளுடைய கையில் வந்து வரைஞ்சிக்குவோம். அதையே தான் நம்ம இப்போவும் பண்ண போகிறோம். இப்போ குளிச்சு முடிச்சிட்ட உடனேயோ இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சோ பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வசுதா சிம்பிள். இது எப்போதுமே ஏகாதசி திதினா நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வந்து பார்ப்பீங்க. இப்போ கூட போன முறை நம்ம வளர்ப்பிறை ஏகாதசி கூட இந்த சிம்பிள் வந்து பயன்படுத்தியிருந்தோம். ஏன்னா இந்த நாள் இதை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரையணும். வரையறதுக்கு முன்னாடி நல்லா உங்கள் கையை தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது லைட்டாக ஒரு வாசனை திரவியம் வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து வரைஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. நாளைய நாள் முழுக்க இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் அழிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்கள் கணவர் விருப்பப்பட்டாருன்னா அவர்கிட்டையும் சொல்லுங்கள், அவரும் இதை வரைஞ்சிக்கிட்டோம். நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய முறையில் நீங்கள் குளியல் பரிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, கையில் இதை வரைஞ்சிக்கிட்டாலும் சரி, அளவில்லாமல் செல்வம் சேருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.